இன்றைக்கி இந்த வீடியோவில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் எப்பொழுது வந்துச்சு, இது முதல்ல இந்தியாவில் எங்கே வந்துருச்சு, அதே மாதிரி உலக அளவில் எங்கே ஃபஸ்ட்டு வந்துருச்சு, இதில் இருக்கக்கூடிய நோக்கங்கள் என்ன, இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, இது எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சட்டத்தின் மூலமாக உருவாக்கப்பட்ட மத்திய தகவல் ஆணையம் மற்றும் மாநில தகவல் ஆணையம் அப்படிங்கிறது அடுத்த வீடியோ தான் பார்ப்போம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். தகவல் அறியும் உரிமை சட்டம் இது எப்போ வந்தது அப்படிங்கிறது முன்னாடி இது ஒரு என்ன அமைப்பு அப்படின்னா, இது அரசியல் சாராத அமைப்பு. அப்போ இது ஒரு சட்ட உரிமை பெற்ற அமைப்பு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தது, இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் யாரோட பரிந்துரையின் குழுவின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ பரிந்துரை செய்த கமிட்டி அப்படின்னா வீரப்ப மொய்லி கமிட்டி 2005 இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த ஆணையம். சரி, ஓகே. இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் எப்பொழுது இயற்றப்பட்டது, எப்பொழுது நடைமுறைக்கு வந்தது அப்படிங்கிற ரொம்ப முக்கியம். இந்த சட்டம் இயற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2005 ஜூன் மாதம் 22ஆம் தேதி. இது நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 12, 2005. அப்போ நமக்கு டிஎன்பிசியில் என்ன கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தகவல் அறியும் உரிமை சட்டம் எப்பொழுது நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டின் தான் கேட்குறாங்க. ஸோ அப்போ நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2005 அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி. இதில் சட்ட விதிகள்லாம் 2012 இயற்றினாங்க. அதன் பிறகு 2018 திருத்தம் செஞ்சாங்க. சரி, ஓகே. இந்தியாவில் முதல் மாநிலமாக எந்த மாநிலம் இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தை அறிமுகப்படுத்தினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு தான் நிறைவேற்றிருக்காங்க. 1997 பார்த்தீங்கன்னா மே மாதம் 4ஆம் தேதி குடியரசுத் தலைவர் இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்துக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். அப்போ இந்தியாவிலே முதலில் இச்சட்டம் நிறைவேற்றப்பட்ட மாநிலம் அப்படின்னு கேட்டால் தமிழ்நாடு. சரி, ஓகே. இது நம்ம இந்தியாவில். உலக அளவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்தப்பட்ட நாடு அப்படின்னா ஸ்வீடன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்லாம் படிக்கணும்னா அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது, சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ உலக அளவில் தகவல் அறியும் உரிமை சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட நாடு அப்படின்னா ஸ்வீடன். முதல்ல சட்டமாக்கிய நாடு அப்படின்னு கேட்டால் யுஎஸ்ஏ. இந்த 2 கொஸ்டின்ஸ் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். சரி, ஓகே. இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்துச்சு. இதுக்கு முன்னாடி ஏதாவது சட்டம் இருந்து அது செயல் இருந்துச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 சட்டத்தை பற்றி நம்ம கொடுத்துருக்காங்க. அதாவது சுதந்திர தகவல் சட்டம் அப்படின்னு சொல்லி 2002 இருந்துச்சு. அது இந்த சட்டத்தின் மூலமாக செயலிழந்திருக்கு. அதே மாதிரி அலுவலக மறைப்பு சட்டம் அப்படிங்கிறது 1923. இது நோட் பண்ணி வச்சுக்கலாம், ரொம்ப முக்கியம். இந்த 1923 வந்த அலுவலக மறைப்பு சட்டம் அப்படிங்கிறது 2005 தகவல் உரிமை சட்டத்தின் மூலமாக என்ன பண்ணிருக்கு அப்படின்னா நீக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சிருக்கணும். சரி, ஓகே. அடுத்தது, இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தோட நோக்கம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு அதிகாரிகள் தங்களோட செயல்பாடுகளை வெளிப்படைத்தன்மை இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், ஊழலை கட்டுப்படுத்தி அதை தவிர்ப்பதற்காகவும் இது மிக முக்கியமான நோக்கமாகவும், மக்கள் நிர்வாகத்தில் பங்கு பெறுவதை அதிகரித்தல், இந்த 3 விஷயங்களை நமக்கு தகவல் அறியும் உரிமை சட்டத்தோட நோக்கமாக கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. இதில் நமக்கு ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் யார்கிட்ட பெறுறது. இப்போ ஒரு அலுவலகம் இருக்குது அப்படின்னா அதில் யார்கிட்ட நம்ம பெறலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க. ஸோ பார்க்கலாம். இப்போ பொது தகவல் அதிகாரி அப்படின்னு ஒருத்தர் இருப்பாங்களாம். அதாவது அனைத்து அலுவலகங்களிலும் ஒரு பொது தகவல் அதிகாரி, அதாவது அலுவலர் அப்படிங்கிறவர் நியமிக்கப்பட வேண்டும். இந்த சட்டத்தின் மூலமாக சொல்கிறாங்க, ஒரு அலுவலகம் இருக்குது அப்படின்னா அந்த அலுவலகத்தில் ஒரு பொது தகவல் அலுவலர் அப்படிங்கிறவர் நியமிக்கப்பட வேண்டும். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, தகவல் வேண்டுபவர் எழுத்துப்பூர்வமாக ஒரு பொது தகவல் அலுவலரிடம் சமர்ப்பிக்கணும். இப்போ எனக்கு ஒரு தகவல் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், எழுத்துப்பூர்வமாக அவர்கிட்ட கொடுக்கணும். சரி, நான் தகவல் கொடுக்குறேன், அது அந்த நிறுவனத்தோட தொடர்பு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, சம்பந்தப்பட்ட துறைக்கு 5 வேலை நாட்களுக்குள் அந்த பொது தகவல் அலுவலர் அனுப்பி வைக்க வேண்டும் அப்படின்னும் இதிலே சொல்லியிருக்காங்க. அடுத்தது, தகவல் வேண்டுவோர் என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட பெயர், முகவரி, இதை தவிர வேறு எதுவும் கொடுக்க தேவையே கிடையாது. இன்னும் குறிப்பாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தகவல் பெறுவதற்கான காரணங்கள் கூட தெரிவிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தகவல் பெறும்பொழுது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கட்டணம் செலுத்தணுமா அப்படின்னா கண்டிப்பாக செலுத்தணும். தனது விண்ணப்பத்துடன் ₹10 மதிப்புள்ள இந்திய அஞ்சலக ஆணை மற்றும் அல்லது வங்கி காசோலை அல்லது வங்கி கேட்போலை அப்படிங்கிறத நமக்கு சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே. இப்போ நமக்கு இதை பார்க்கலாம். சரி, இதில் விண்ணப்பம் கிடைத்த 30 நாட்களுக்குள் தகவல் அலுவலர் பதிலளிக்க வேண்டும். இப்போ நீங்கள் ஒரு அலுவலகத்துக்கு போகிறீங்க, அங்கே தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமாக ஒரு அலுவலர் இருப்பார், பொது தகவல் அலுவலர் ஒருத்தர் இருப்பார். அவர்கிட்ட என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ஏதோ ஒரு நிறுவனத்தை பற்றி கேட்குறீங்க, கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க, எழுத்துப்பூர்வமாக அவர்கிட்ட கேட்குறீங்க. அவர் 30 நாட்களுக்குள் என்ன பண்ணணும், தகவல் அலுவலர் அது பதிலளிக்கணும்.
இதையே ஒரு தனி மனித சுதந்திரம் உயிர் சம்பந்தமான ஒரு விஷயம் அப்படின்னா 48 மணி நேரத்தில் வந்து சம்மந்தப்பட்டவர் பதிலளிக்க வேண்டும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. இதில் மேல்முறையீடெல்லாம் போகலாமா அப்படின்னா கண்டிப்பாக போகலாம். தகவல் பெறப்பட்ட 30 நாட்களுக்குள் பொது தகவல் அலுவலர் அல்லது உதவி பொது தகவல் அலுவலருக்கு எதிராக மூத்த அதிகாரியிடம் மேல்முறையீடு செய்யலாம். இந்த மாதிரி அவங்க சரியாக சொல்ல இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால் என்ன பண்ணலாம், நம்ம என்னன்னா மூத்த அதிகாரிகிட்ட 30 நாட்களுக்குள் செல்லலாம். சரி, அவங்களும் சரியாக வந்து ஹேண்டில் பண்ணல அப்படின்னா 2வது மேல்முறையீடு 90 நாட்களுக்குள் மத்திய தகவல் ஆணையர் அல்லது மாநில தகவல் ஆணையரிடம் நம்ம வந்து மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த 2 பாயிண்ட்ஸும் நோட் பண்ணி வச்சுங்க. அது 2வது மேல்முறையீடு அப்படிங்கிறது 90 நாள் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது, அபராதம் எதுவும் இருக்கா? எதுக்கு அபராதம்? அந்த பொது தகவல் அலுவலர் வந்து தவறாக ஏதாவது ஒரு நியூஸை கொடுத்தாலோ அல்லது தர மறுத்தாலோ அல்லது காலத்தை நீட்டிச்சாலோ அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அபராதத்தை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த சட்டம் சொல்லுது. இது வந்து அந்த தகவல் நம்ம கேட்டு அது பெறுகிற நாள் வரை ரூபாய் 200 அல்லது ரூபாய் 500 அபராதம் அந்த நிறுவனத்துக்கு விதிக்கப்படும். இது மொத்த அபராத தொகை வந்து நமக்கு வந்து 25,000, அதாவது மொத்த அபராத தொகை 25,000 தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ரூபாய் 200லேருந்து ரூபாய் 200 அல்லது வந்து 500 அபராதமாக வந்து நமக்கு சரியாக தகவல் அளிக்கலை அப்படின்னா அபராதம் விதிப்பாங்க அந்த சட்டத்தின் மூலமாக. இது வந்து கண்டினியூஸாக வந்து இப்படியே போயிட்டு இருக்க முடியாதுல்ல, அதுக்காக எவ்வளோ வைக்கிறாங்க அப்படின்னா 25,000 தான் அதிகபட்சம், அதுக்கு மேலே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. இந்த சட்டத்தின் மூலமாக தான் மத்திய மற்றும் மாநில தகவல் ஆணையம் அமைக்கப்பட்டுச்சு. அதை பற்றியான வீடியோஸ் நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோவை கிளியராக பார்த்துட்டு நோட்ஸ் எடுத்துங்க. கண்டிப்பாக நமக்கு வரக்கூடிய குரூப் 2 எக்ஸாமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாரோ ஒருத்தருக்கு கண்டிப்பாக அது உதவும். தேங்க்யூ.